வணக்கம் நண்பர்களே, வாங்க சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு ஸ்லைஸாக வெட்டிக்கிட்டு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், இதுக்கெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரை கிலோ சேப்பங்கிழங்கு, கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. வாங்க சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மூணு பீஸ் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ஒரு கட்டு கருவேப்பிலை இப்போ போட்டுக்கலாம். சேப்பங்களை போட்டுக்கிட்டு ஸ்லோ ஃபயரில் நல்லா குக் பண்ணலாம். நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக குக் ஆகட்டும். அப்பப்போ கிண்டி விடுங்க. எல்லாம் ஒன்று தனித்தனியாக இருக்குமோ இல்லை பிரித்து விடுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுங்க. இப்போ நல்லா கிண்டி டாஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ போட்டுக்குங்க. எல்லாம் கிண்டி இப்போ டாஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா நல்லா ஸ்லோ பண்ணி நல்லா குக் ஆகட்டும். நல்லா அப்பப்போ எடுத்து கிண்டி டாஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. இப்போ எடுத்து நல்லா டாஸ் பண்ணிங்க. மிக்ஸ் ஆகட்டும். நல்லா தனித்தனியாக பிரித்து விடுங்க. நல்லா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுங்க. நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் அரிசி மாவு மிக்ஸ் ஆகிற மாதிரி. நல்லா தனித்தனியாக பிரித்து விடுங்க. இப்போ நெய் 1 ஸ்பூன் போட்டுங்க. இப்போ
நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் எடுத்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் எல்லா பக்கமும் நல்லா கிண்டுங்க. இப்போ ஸ்லோ ஃபயர் நல்லா வேகட்டும். கிண்டி கிண்டி விடுங்க ஸ்லோ ஃபயர் வச்சு. நல்லா எடுத்து டாஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கருவேப்பிலை மிக்ஸ் ஆகிடும். நல்லா டாஸ் பண்ணுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பார்த்த எல்லாருக்கும் வணக்கம்.